அனைவருக்கும் வணக்கம். டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரைக்கு எதிராக தமிழ்நாட்டு அசெம்பிளில இன்னைக்கு தாவேகா ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்காங்க. அந்த தீர்மானமும் நிறைவேறி இருக்கு. அதுலயே முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து ஒரு கமாவும் ஒன்று போட்டு வச்சிருக்காங்க. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சில விஷயங்களை உங்க கூட பேசணும், ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு முன்னாடி விஜய் அவர்களுடைய ஃபேஸ் அசெம்பிளில எப்படி இருந்தது அப்படின்னா இப்படிதான் இருந்தது. நீங்க இமேஜ் பார்க்கலாம். அப்படியே ரொம்ப அப்படியே ஒரு உருன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அத மாதிரி இருந்தது. ஆனா இப்போ 3 நாள் பார்த்தா ரொம்ப சிரிச்ச முகமா, என்ன நடந்தாலும் அதுக்கான ரியாக்ஷன்லாம் வருது. அப்படி பார்க்கவே வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ இதுக்கு காரணமா என்ன சொல்றாங்க, நம்ம விசாரிச்ச வரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சங்கீதா அவர்கள் இந்த டிவோர்ஸ் கேஸை வந்து ரிட்டர்ன் வாங்கினாங்கல்ல, ஸோ அந்த விஷயம் வந்து ஒரு தனிப்பட்ட முறையில் விஜய் அவர்களை வந்து மனசளவில் வந்து சந்தோஷப்படுத்திடுச்சு. என்னதான் அதிகாரம் என்னதான் உச்சத்தில் இருந்தாலும் குடும்ப பிரச்சனை இருந்தால் அது ஒரு மனுஷனுடைய முகத்தில், அவனுடைய மைண்டில், அவனுடைய பேச்சில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் இந்த விஷயம், குடும்ப விஷயம் வந்து ரொம்ப சுமூகமாக முடிஞ்சதுனால தான் இந்த சந்தோஷத்தை விஜய் அவர்களுடைய முகத்துல பார்க்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க. குடும்பம் சந்தோஷமா இருக்கு. என்னதான் நீங்க பெரிய மனுஷனா இருந்தாலும் குடும்பத்துல இருந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷமா இருக்கு, சந்தோஷமான விஷயம் நடக்குது அப்படின்னா அது கண்டிப்பா ரிஃப்ளெக்ட் ஆகும். குடும்பத்துல பின்னாடி இருந்து பிரச்சனை, நீங்க சிஎம் தான் ஆனா பின்னாடி இருந்து மகள் பிரச்சனை, மகன் பிரச்சனை, இல்ல மனைவி பிரச்சனை அப்படின்னு இருந்ததுன்னா அது உங்களுடைய ஃபேஸ்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ அதுதான் விஜய் அவர்களுக்கு நடந்தது. பட் இப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. அதுவும் இல்லாம இந்த பிரச்சனை எல்லாம் கிட்டத்தட்ட சால்வ் ஆயிட்டு வருது. மகன், மகள், சங்கீதா அவர்கள் பிரிஞ்சு எல்லாரும் தனித்தனியா பிரிஞ்சு இருக்கிறது, முதலமைச்சர் விஜய் அவர்கள் எல்லாம் பிரிஞ்சு இருக்கிறது. ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே சரியாயிட்டு வருது. கிட்டத்தட்ட தன்னுடைய தங்கச்சியுடைய மறுபிறப்பா தான் விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய மகளை பார்த்தாரு. ஸோ இந்த இஷ்யூலாம், இந்த டிவோர்ஸ் அந்த கேஸ் ரிட்டர்ன் அந்த மனு வாபஸ் வாங்கப்பட்டதுக்கு அப்புறம் மகள்கிட்டையும் விஜய் அவர்கள் பேசிட்டாங்க அப்படிங்கிற செய்திலாம் வெளியாகுது. ரொம்ப சந்தோஷம். நிறைய பேர் வந்து சோசியல் மீடியாவில் வேற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. விஜய் உருன்னே உட்காந்துருக்காரு, அப்படி இப்படி உட்காந்துருக்காரு, அதனால நிறைய பேர் எடுத்து ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதனால வந்து இப்போ சிரிச்ச முகமா மாறிட்டாரு, ரியாக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படிலாம் ஒரு மனுஷனால நீங்க ட்ரோல் பண்றீங்க அப்படிங்கிறதுலாம் ஒரு மனுஷன் வந்து திடீர்னு மாத்திக்கிட்டு, அதுவும் முதலமைச்சர் மாத்திக்கிட்டு வரமாட்டாங்க. ஸோ கிரெடிட்டை எடுத்துக்கிறதுக்காக வேணா நான் ட்ரோல் பண்ணதுனால இப்படி மாறிட்டார் அப்படின்னு யார் வேணாலும் சொல்லிக்கலாம். பட் நம்ம கேட்ட வரைக்கும் குடும்ப பிரச்சனை சுமூகமா போனதுனால அது தானா இயல்பா வரக்கூடிய சந்தோஷத்துல விஜய் இருக்கார் அப்படின்னு சொல்றாங்க. இது ஃபர்ஸ்ட் விஷயம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அருண் ஐபிஎஸ் அவர்களை பத்தி ஒரு செய்தி சொல்லணும். அருண் ஐபிஎஸ் தாவேகா ஆட்சிக்கு வந்த உடனே அருண் ஐபிஎஸ்க்கு ஒரு பெரிய இடம் கொடுத்தாங்க. அதாவது டிவிஎஸ்சியோடைய லஞ்ச ஒழிப்புத்துறையுடைய இயக்குனராக இடம் கொடுத்தாங்க. அப்ப நிறைய விமர்சனங்கள் வைக்கப்பட்டது. இவருக்கு கொடுக்கக்கூடாது, இவர் மோசமான ஆள் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆனா தாவேகா கொடுத்தாங்க. கொடுத்து கொஞ்ச நாள் வச்சிருந்து பார்த்தாங்க, அவரை பத்தி தெரிஞ்சிருச்சு. இந்த ஆள் இங்க இருந்துட்டு ஏவா வேலுக்கும் நம்ம செந்தில் பாலாஜிக்கும் வேலை பார்க்குறாரு, இந்த ஆளு திமுகவுடைய சிலிப்பர் சில்லாங்க வேலை பார்க்குறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய கிரேட் அப்படியே குறைச்சி கொஞ்சம் தூக்கி ஓரமா அந்த பயிற்சி பள்ளியில, ஈரோட எங்கேயோ அந்த சைடு பயிற்சி பள்ளியில தூக்கி போட்டாங்க. புரிஞ்சிருச்சு அவருடைய உண்மை ரூபம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு குறைச்சாங்க. பட் இப்போ அடுத்தது குறைக்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட அவரை ஜெயில தான் தூக்கி போடணும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அவர் மேல அவ்வளவு சொத்து குவிப்பு சம்பந்தமான ஆதாரங்கள் வெளியாகிட்டே இருக்கு. சவுக்கு சங்கருக்கும் அருண் ஐபிஎஸ் அவர்களுக்கும் அப்ப இருந்தே பிடிக்காது, நமக்கு நல்லா தெரியும். இப்போ சவுக்கு சங்கர், அருண் ஐபிஎஸ் வந்து அவங்களுடைய மகள், ஸ்கூல் படிக்கிற, காலேஜ் படிக்கிற மகள் பேர்ல எப்படி கம்பெனி தொடங்கி பணத்தை அதில் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காரு, என்னென்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல்ல நிறைய அருண் ஐபிஎஸ் பத்தி இவ்வளவு சொத்து குவிச்சு வச்சிருக்காரு அப்படிங்கிற கம்ப்ளைண்ட், அதோட ஆதாரங்கள், அதை பத்திலாம் பேசியிருக்காரு. இப்ப மட்டும் கிடையாது, திமுக ஆட்சியிலையும் சவுக்கு சங்கர் பேசிட்டு இருந்தாரு. சவுக்கு சங்கர் மேல எத்தனையோ குண்டாஸ் போட்டாரு, கஞ்சா வழக்கு, என்னென்னமோ அருண் ஐபிஎஸ் அவர்கள் வந்து சென்னை கமிஷனரா இருக்கப்ப பண்ணாங்க. ஆனா ஒரு முறை கூட என்னை பத்தி தப்பா பேசுறாரு, எனக்கும் என் மனைவியை பத்தி தப்பா பேசுறாரு, சொத்து அவ்வளவு வச்சிருக்குன்னு சொல்றாரு, நான் எவ்வளவு நேர்மையான அதிகாரி தெரியுமா, அவர் அவதூறா பேசுறாரு, நான் அவர் மேல வழக்கு போடுறேன் அப்படின்னு இந்த விஷயத்துல எங்கேயுமே சவுக்கு சங்கர் மேல அருண் ஐபிஎஸ் அவர்கள் கையை வச்சதே கிடையாது. பட் அது திமுக ஆட்சி அப்படிங்கிறதுனால சவுக்கு சங்கர் சொல்றது உண்மையா இருந்தாலுமே திமுக நடவடிக்கை எடுக்காம இருந்தாங்க. பட் இப்போ
சவுக்கு சங்கர் பேசியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கள், இவ்வளவு சொத்து இருக்கு, இவ்வளவு பணம் கைமாறி இருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையும் தாவேக்கா கையில் எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி இந்த ஆளுக்கு இவ்வளவு சொத்து வந்தது, சவுக்கு சங்கர் சொல்றது உண்மைதானா, என்னதான் போயிருக்கு? ஏன்னா சவுக்கு சங்கர் வேற தாவேக்காவுக்கு ஃபேவரா தானே பேசிட்டு இருக்காரு. ஸோ அருண் ஐபிஎஸ் என்னதான் பண்ணியிருக்காரு அப்படின்னு நோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அரசியல் ரீதியா என்னென்ன வேலைலாம் பார்த்தாருன்னு தெரிஞ்சுதான் அவருடைய கிரேடை கம்மி பண்ணி டம்மி பண்ணி ஓரமா உட்கார வச்சாங்க. பட் இப்போ சொத்து குவிச்சு வச்சிருக்காரா, என்ன வச்சிருக்காரு, வச்சிருந்தா தூக்கி உள்ள வைப்போம் அப்படிங்கிற அளவுக்கு தாவேக்கா இறங்கி வந்து அதுக்கான வேலைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தெரிஞ்சு அருண் ஐபிஎஸ் அவர்கள் இந்த வழக்கில் சிக்குவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகம். ஏன் அப்படின்னா அவர் அதை மாதிரி செய்யல அப்படின்னா சவுக்கு சங்கர் இத்தனை வருஷமா வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு சவுக்கு சங்கர் மேல எந்தெந்த வழக்கோ போட முடிஞ்ச அருண் ஐபிஎஸ் அவர்களால அவதூறு வழக்கு என் மேல அவதூறா பேசுறாருன்னு போட்டுக்கலாம். ஆனா அந்த வழக்கு மட்டும் போடல. என்ன போட்டாருன்னா உள்ள போனா என்னென்ன இருக்கு, அது அவதூறா உண்மையான்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு அமைதியா இருந்தாரு. ஸோ அப்படி பாக்குறப்போ தாவேக்கா அந்த விஷயத்தை தோண்டி எடுத்தாங்க அப்படின்னா அருண் ஐபிஎஸ் அவர்கள் சொத்து குவிப்பு வழக்குல உள்ள போவதற்கான வாய்ப்பு உண்டு. தாவேக்கா அதை செய்வாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டாபிக் உள்ள வந்துருவோம். இன்னைக்கு டீலிமிட்டேஷன் தொகுதி மறுவரை அதுக்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம். அதாவது 543 நாடாளுமன்ற தொகுதிகள் இந்தியா முழுக்க இருக்கு. அதுவே இருந்தா போதும். பிஜேபி சொல்ற மாதிரி 800க்கு மேல 816 அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதை மாற்ற போறோம்னு சொல்லி தான் ஆல்ரெடி பில்லு கொண்டு வந்தாங்க. ஸோ அதை மாதிரி செய்ய தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு தாவேக்கா சொல்லியிருக்காங்க. இதுல நம்மளுடைய கருத்து என்ன அப்படின்னா, இதுல நம்ம மாறுபட்டு தான் நிக்கிறோம். விஜய் அவர்கள் இதுல ஒரு கமா போட்டிருக்காங்க. அது என்ன அப்படின்னு சொல்றேன். ஆனா இந்த டீலிமிட்டேஷன் வேணாம் அப்படின்னு தாவேக்கா சொல்றாங்கல்ல, நாம வேணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா இந்த தொகுதி மறுவரை இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு காலகட்டத்தில் இவ்வளவு பாப்புலேஷனுக்கு ஒரு எம்பி இருந்தா போதும் அப்படின்னு கொண்டு வந்தது. பட் இப்போ பாப்புலேஷன் எந்த அளவுக்கு மாறிடுச்சுன்னு தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வர்றது, ஒரு மாநிலத்துக்கும் பாதிப்பு இல்லாம கொண்டு வர்றது அப்படிங்கிறது அவசியம். உடனே சொல்லுவாங்க தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு வந்துடும், பிஜேபி வந்து இங்க மட்டும் எம்பிகளோட எண்ணிக்கை குறைச்சிட்டு அங்க அதிகமாக்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் எந்த டிராமாவும் கிடையாது. உங்களுக்கு தெரியலன்னு சொல்லிடுறேன். அமித்ஷா அவர்கள் போன டைம் இந்த பில்லு ஃபெயில் ஆச்சு இல்லை, லாஸ்ட் டைம் வந்து பார்லிமெண்ட் செஷன்ல. ஸோ அப்பவே தெளிவா தமிழ்நாட்டுடைய இப்போ ஓவரால் பர்சன்டேஜ்ல இத்தனை பர்சன்டேஜ் வந்து எம்பிகள் இருக்காங்க. டீலிமிட்டேஷன் வந்தா அதை விட 0.0405 அதிகமாக தான் ஆகுது. இப்போ 39 இருக்காங்க. அப்புறம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா 59 மாறும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம அந்த கால்குலேஷன்லாம் பண்ணி பார்த்தப்போ அது தமிழ்நாட்டுக்கு எந்த ஒரு பாதகமும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வந்தது. தென் மாநிலங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை அப்படிங்கிற விஷயம் தான் தெரிய வந்தது. பட் இருந்தாலும் அப்போ வந்து திமுக அதை எதிர்த்தாங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருந்ததுனால எதிர்த்தாங்க. அந்த பில்லு வந்து ஃபெயில் ஆச்சு. பட் இப்போ 29 இதுல வந்து எலெக்ஷன்ல வந்து இது இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு திரும்ப இந்த பில்லை கொண்டு வர போறாங்க பிஜேபி அப்படின்னு சொல்லி தான் இப்போ தாவேக்கா வந்து இந்த தீர்மானத்தை நிறைவேற்றிருக்காங்க. தாவேக்கா அதுக்கு தாராளமா எனக்கு தெரிஞ்சு ஆதரவு தெரிவிக்கலாம். இல்லை பிஜேபி கொண்டு வர ஒரு பில்லுக்கு வந்து ஆதரவு தெரிவித்தா பிஜேபிக்காரங்கன்னு சொல்லுவாங்க, பிஜேபிக்கு கூட இவங்க கூட்டு களவாணிகள்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக எதிர்க்கிறது இந்த அதை மாதிரி விஷயங்கள் செய்ய தேவையில்ல. மக்களுக்கு நல்லது, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் நிர்வாக ரீதியாக இது நல்ல விஷயம் அப்படின்னா நல்ல விஷயம் நான் நினைக்கிறேன். ஸோ அதை தாவேக்கா அப்படி நினைச்சாங்கன்னா கண்டிப்பாக இதை ஆதரிக்கலாம். என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்ப்போம். இதுல என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இந்த டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தப்போ இன்னொரு மசோதாவை பிஜேபி தாக்கல் பண்ணாங்க. பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பார்லிமெண்ட்ல, அசம்பிளில. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் லோக்கல் பாடி எலெக்ஷன்ல 50% இருக்கு. அது ஜெயலலிதா அவர்கள் கொண்டு வந்தாங்க. ஆனா இன்னும் அசம்பிளிலயோ இல்ல பார்லிமெண்ட்லயோ 33% கொண்டு வரதே இப்ப நீண்ட நாள் போராட்டம், 98ல போராட்டம் நடக்குது. அதை காங்கிரஸ் இடையில அத்தனை வருஷம் ஆட்சியில் இருந்தாங்க, எதையுமே கேட்கல. பட் இப்போ பிஜேபி இந்த டீலிமிட்டேஷன் பில்லு கொண்டு வந்தப்பவே பார்லிமெண்ட்ல கொண்டு வந்தாங்க. அப்போ இந்த திமுக காரன் பெண்கள் உரிமை என்னென்னமோ பேசுகிற இந்த திமுக நபர்கள் எல்லாமே அந்த டீலிமிட்டேஷன் பில்லு கூட சேர்த்து இந்த பில்லையும் தோக்கடிக்க வேலை செஞ்சு எதிராக ஓட்டு போட்டு தோக்கடிச்சாங்க. பட் இப்போ திரும்ப அந்த 33% பில்லை பார்லிமெண்ட்ல பிஜேபி கொண்டு வருவாங்களா அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இன்னைக்கு அசம்பிளியில் விஜய் அவர்களே என்ன பேசியிருக்காங்க அப்படின்னா, 2029 எலெக்ஷன்ல 543 சட்டமன்ற தொகுதிகள் அதுவே இருக்கட்டும், ஆனா 3ல் 1 பேர் பெண்களா இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 3ல் 1 பேர்னா அதான் அந்த 33% பெண்களுக்கான இட ஒதுக்கீடை கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தாவேக்கா பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு அந்த பில்லை பிஜேபி கொண்டு வந்தா ஆதரிப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
உடனே என்னப்பா பிஜேபி அப்படிலாம் பார்க்கவே கூடாது. நல்லதை யார் செஞ்சாலும் நம்ம பிஜேபினா இங்கே எதிர்த்துட்டே தான் இருக்கணும் அப்படின்லாம் தாவேக்காவுக்கு எந்த ஒரு அவசியமும் கிடையாது. திமுக செஞ்சு அதே மாதிரி அதே சீப் பாலிடிக்ஸை தாவேக்காவும் கூடாது. பிஜேபி ஒரு நல்ல விஷயத்தை செய்கிறாங்களா, பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பில்லை கொண்டு வராங்களா, ஸோ அதுக்கு ஆதரவு தெரிவிக்கலாம். நமக்கு தெரியும் பிஜேபி கையில் தாவேக்கா கையில் வந்து இங்கே எம்பிகள் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரே ஒரு எம்பி மட்டும், அதுவும் காங்கிரஸுக்கு கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன், ராஜ்யசபா எம்பி. ஸோ அவங்க கையில் ஒன்றுமே இல்லை. பட் காங்கிரஸ் கூட கூட்டணியில் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக பிஜேபி கொண்டு வர எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியது இல்லை. ஸோ ஒருவேளை 33% பெண்களுக்கான இடஒதுக்கீடு பில்லு வந்தது அப்படின்னா ஆதரிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். இதை மாதிரி நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள், அது வந்து அரசியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், இல்லை சமூக பிரச்சனையாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் பிரபாஸ் டாக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.